அடுத்த தாம்பரம் கிருஷ்ணா நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவரும் பிரதமருமான ராஜீவ்காந்தி அவர்களின் 80வது பிறந்தநாள் விழா நான்குநேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு கட்டுமான பணியில் ஈடுபடும் வட மாநிலத்தவர்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார். அப்போது வட மாநிலத்தவர்கள் எங்களுக்கு ரேஷன் கார்டு வேண்டும் எனவும், நாங்கள் ஊருக்கு செல்ல இருக்கைகள் கிடைப்பதில்லை, இதற்கு உங்களுக்கு ரயில்வே துறையிடம் பேசி தனி இருக்கை பெட்டிகள் ஏற்பாடு செய்வதாக செல்வ பெருந்தகை உறுதியளித்தார். மேலும் வட மாநில குழந்தைகளை பள்ளிக்கு சேர்ப்பது சிரமமாக உள்ளது எனவும் பல்வேறு குறைபாடுகளை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சமபந்தி விருந்து வழங்கப்பட்டு அவர்களுடன் உணவருந்தி மகிழ்ந்தார். செல்வ பெருந்தகை இதில் முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலு, அமைப்பு செயலாளர் ராம்மோகன், மாநில செயலாளர் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் RS செந்தில்குமார், நகர தலைவர்கள் விஜய் ஆனந்த், தீன தயாளன் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்டிட தொழிலாளர்களை சந்தித்து அமைப்பு சாரா தொழிலாளர்களிடம் அவர்களுக்கு என்ன குறைகள் இருக்கின்றன என்பதை பற்றி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வெளி மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற தொழிலாளர்களிடமும் தமிழ்நாட்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களிடமும் குறிப்பாக கட்டிட கலை தொழிலாளர்களிடம் இன்று குறை கேட்கின்றால் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்று இருக்கிறது என்பதை கேட்டறிந்திருக்கிறோம். குறிப்பாக ரேஷன் பிரச்சனை, ரயில்வே பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, கல்வி பிரச்சனை, இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதை அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேசுவோம். அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து எங்கெங்கெல்லாம் வெளி மாநிலங்களிலிருந்து பெரிய அளவில் வேலை செய்கிறார்களோ, பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு அரசு அதிகாரியிடம், தலைமைச் செயலாளரிடம் பாதிக்க இருக்கிறோம். இன்று அவர்களோடு சேர்ந்து மதிய உணவை அருந்த இருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளர் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த மதிய உணவு விருந்தில் தொழிலாளர்களோடு காங்கிரஸ் கமிட்டியும் சேர்ந்து அவரோட மகிழ்ச்சியாக இந்த உணவை அருந்த இருக்கிறோம். வேற ஏதாவது கேட்குறீங்களா? நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருக்காங்க இல்லையா, எந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், எந்த கட்சிக்கு வாக்குகள் குறையும் சார்? அவரோட வருகை சாதக பாதகம் சிதைந்து சேதாரமாக இருக்கிற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் வராது. இரண்டாவது, மாண்பு முதலமைச்சர் இந்த 3 ஆண்டுகள் மக்களுக்கு செய்த திட்டங்கள் மக்களிடம் பேசும். அதுதான் வருகின்ற தேர்தலில் பேசப்படுகின்ற பொருளாக இருக்க போகிறது. சொன்ன திட்டங்களை நிறைவேற்றியது, சொல்லாத திட்டங்களையும் தொடர்ந்து ஒரு நாளைக்கும் ஒரு திட்டங்களை அறிவிப்பு செய்வது, இதையெல்லாம் மக்களிடம் வரவேற்பு பெற்றிருக்கு. 17 நாள் பயணமாக 22ஆம் தேதி முதல்வர் அமெரிக்கா போறாரு. அந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த பயணம் வெற்றி பயணமாக மாறும். அந்நிய நாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார். அவருடைய பயணம் வெற்றியடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாழ்த்துக்கள். அந்த முதலீடு தமிழ்நாட்டில் வரும்போது உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் சிப்காட் தொழிற்சாலைகளுக்கும் இந்த இயற்கை வளங்கள், நீர்நிலைகள், குடியிருப்பு, போக்குவரத்து நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டு கொடுக்கப்படுகிறது சார். இது எப்படி பார்க்குறீங்க? விவசாயமே பாதிக்கப்படுது சார். இல்லை, நீர்நிலைகள் பாதிக்காமல், சுற்றுச்சூழல் பாதிக்காமல் தான் தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் சுற்றுச்சூழல் மாற்று வாரியம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, கிரீன் ட்ரிபியூனல் இருக்குது, அவங்களாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி தவறு நடந்துச்சுன்னா அனுமதிக்க மாட்டாங்க. நாங்களும் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கோம். எங்கேயாவது அப்படி ஏதாவது மாற்றங்கள் வருகிறது, பாதிப்பு ஏற்படுகிறதுனா அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும். சார், இப்போ நீங்கள் தொழிலாளர்கள்கிட்ட பேசும்போது பள்ளிக்கூடம் விஷயம் வந்து சொல்லப்படுது. ஏன்னா எதிர்காலம் வந்து பாதிக்கப்படக்கூடிய விஷயம், எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம். அதுக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இல்லை, இப்போ ஹிந்தி தெரியும், இவங்கெல்லாம் தமிழ் பேச கற்றுட்டாங்க. குழந்தைகளுக்கு தமிழ் பேச வராது. ஒன்று, தமிழ் இங்கே சமச்சீர் கல்வி, தமிழ் கட்டாய கல்வி, தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய
இந்தி மொழியும் கற்றுத்தர வேண்டும். அதற்கு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து இவர்களுடைய குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது, கல்வி சொல்லித் தருவது, இந்த ஆலோசனையில் இறங்க இருக்கு. இது தொடர்பாக சட்டமன்றத்திலும் பேசுவோம், அதிகாரியிடம் பேசுவோம். சார் ஒரு நிமிஷம். இந்த நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய அரசா மாநில அரசா அப்படின்றது ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. சிஎம் வந்து மத்திய அரசு ஏற்பாடுன்றாரு, எல்முருகன் வந்து மாநில அரசு ஏற்பாடுன்றாரு. இது ரெண்டு முரண்பாடு எப்படி பார்க்குறீங்க? நாணயத்தை வெளியிடும் உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. சென்னையில் விழாவை ஏற்பாடு செய்யும் உரிமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு உண்டு. ரெண்டு பேரும் சேர்ந்தா செஞ்சிருக்காங்க. நாணயம் யார் வெளியிட முடியும்? தமிழ்நாடு அரசு வெளியிட முடியாது, ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு வெளியிட்டு தானே உண்மை. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு யார் செய்யணும்? தமிழ்நாடு அரசு செய்யணும். முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆண்டு விழா நிறைவில் இது வெளியிட்டிருக்கிறது மகிழ்ச்சியான தருணம். இதை வரவேற்போம், மகிழ்ச்சியாக பார்ப்போம். இதில் அரசியல் செய்வதற்கும் அரசியல் பேசுவதற்கும் ஒன்றுமில்லை. தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீட்டை வந்து கட்ட வைக்க வேண்டும் என்றால் தமிழ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அப்படி நடத்தவில்லை என்றால் திமுக அரசாங்கம் வந்து இருண்ட வரலாற்றில் வந்து இடம்பெறும் என்று மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுக்கு தானங்க போராட்டம் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு சத்தியமூர்த்தி பவன் முன்னாடி ஏறக்குறைய 25,000 பேருக்கு மேலே நேற்றுக்கு எதுக்கு போராட்டம் பண்ணோம்? வரலாற்றில் முதல் முறையாக ஆர்எஸ் ரோடையே க்ளோஸ் பண்ணி அவ்வளோ பெரிய மக்கள் வந்தாங்க, அவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்து எல்லா காங்கிரஸ் கேடரும் வந்திருந்தாங்க. தோழர்களை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தது சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை